நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன பாஸ்டர், ஒயிட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு அரசியல்வாதி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஆனாலும் நானாக அதை எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த விஷயம் அதனோடு கூட சம்பந்தப்பட்ட ஒன்று தான். இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாகமான்களின் ஆன்மீகமும் எலிசாக்களின் அரசியலும். நாகமானுக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது. இந்த தொழுநோய்க்காக உலகமெங்கிலும் தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி அலைந்து விட்டார். சுகமுண்டாகவில்லை. நாகமானுடைய வீட்டில் இருந்த ஒரு சின்ன வேலைக்கார பெண் சொல்கிறாள், நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் அங்கே உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டாள். அவள் சொன்னதுக்கப்புறம் நாகமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜாட்ட போய் நிருபத்தை கொடுக்குறாரு. ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே நாகமான் போய் லெட்டரை கொடுத்த உடனே இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். வஸ்திரம் கிழித்து கொண்டு சொல்றாரு, பாருங்கள் அந்த ராஜா என்னை விரோதிப்பதற்கு எப்படி சந்தர்ப்பத்தை தேடுறான் பாருங்க அப்படிங்கிறாரு. அரண்மனை இருக்கலாம், ராஜாங்க இருக்கலாம், ராஜ்யம் இருக்கலாம், சிங்காசனம் இருக்கலாம், ஆனால் சுகமாக்குறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. இப்போ அவர் கதறின உடனே அந்த கதறலின் செய்தி எலிசாவுக்கு போன உடனே எலிசா சொல்றாரு, எதுக்கு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டீங்க, நீங்க அவனை ஏன்ட்டு அனுப்புங்க, நான் அவனை சுகமாக்குறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இப்போது இந்த வார்த்தையை சொன்ன உடனே நாகமான எலிசா கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. எலிசா கிட்ட வந்த உடனே நாகமான் என்ன நினைச்சாரு, எலிசா வந்த உடனே நாகமான வழியில் நின்று வரவேற்று, ஐயா வாங்கய்யா, நீ வந்திருக்கல, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம்னு வரவேற்பார்னு பார்த்தா நம்பாடு வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரவே இல்லை. அவர் சொல்றாரு, அவனை போய் யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழுந்திருக்க சொல்லுங்கள். நாகமானு கோபம் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ பெரிய படைத்தலைவர், அரண்மனையிலிருந்து வருகிறவர், அரசனிடத்திலிருந்து வருகிறவர், இவர் நம்மளை பார்க்கவும் இல்லை, நம்மளை தொடவும் இல்லை, தடவும் இல்லை. யாரு தடவணுமா? தேவனுடைய மனிதர் நாகமானுடைய தொல்நோயை தடவணுமா? மனைவி கூட தொட தயங்குகிற ஒரு காரியத்தை தேவ மனிதன் தொட வேண்டும் என்று நாகமான் எதிர்பார்க்கிறார். கோவப்பட்டு சொல்றாரு, யோர்தானை விட ரொம்ப ரொம்ப நல்ல நதிகளாம் என் ஊர்ல இருக்குது, நான் ஏன் போய் இதுல போய் மூழ்கணும்னு அங்க இருக்கிற மனிதர்கள் சொல்கிறார்கள். இதை விட கடினமான காரியத்தை எலிசா சொல்லியிருந்தா நீர் செஞ்சிருப்பீர்ல, அப்ப அதை செய்யறவர் நீரே அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படிந்தார். யோர்தானை விட சிரேஷ்டமான விசேஷமான நதிகள் 1000 இருக்கலாம், ஆனால் யோர்தானில் மூழ்கினா தான் சுகம் இருக்குன்னா யோர்தானை தான் மூழ்கணும். யோர்தானை அல்லாம வேற எங்கேயும் விடுதலை இல்லை. சரி, இப்ப சொல்லி முடிச்ச உடனே தேவ வார்த்தையின்படி நாகமான் போய் அந்த நதிக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்கிற போது, 7வது முறை எழுந்திருக்கிற போது நாகமானுடைய சரீரம் சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறி போனது. இப்ப இதெல்லாம் நடந்த விஷயம். இப்ப அடுத்துதான் நம்ம பேச போறோம். இப்ப நடந்த ஒண்ணு, நாகமானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் தன்னுடைய தேசத்திலிருந்து கொண்டு வந்த காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு போய் எலிசாவிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனால் எலிசா அவன் கரத்திலே காணிக்கையை வாங்கவில்லை. சீரியாவினுடைய எந்த காணிக்கையும் எலிசாவினுடைய எல்லைகளுக்குள்ளே வரவில்லை. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய வாய். தீர்க்கதரிசிகள் யார்? அவர்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்தவர்கள். யார் தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவனே தேவனுடைய ஊழியன். வார்த்தையை தான் சொல்ல, தேவனுடைய ஊழியன். எவன் தேவன் பட்சத்தில் இருக்கிறானோ அவனே தேவனுடைய ஊழியன். எவன் தேவனுடைய வாயாக இருக்கிறானோ அவனே தேவனுடைய தீர்க்கதரிசி. எவன் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறானோ அவனே தேவ மனிதனாக இருக்கிறான். சீரியாவினுடைய காணிக்கைகளை, சீரிய படைத்தலுடைய காணிக்கைகளை எலிசா தன் கையிலே வாங்கவில்லை. அவர் சொல்லுகிறார், காணிக்கைகள் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாகமான் சொல்றாரு, ஐயா எலிசாவே, நீர் காணிக்கைகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர், ஆனால் ஒரு காரியத்தை இடத்துல கேட்கிறேன், உம்முடைய காலடிப்பட்ட இந்த மண்ணை என் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், அதற்கு நீர் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறாப்ல. கவனிங்க, சீரியாவினுடைய பொன் பொருள், சீரியாவினுடைய பட்டம் பதவிகள் எல்லாம் தேவ மனிதனுடைய மண்ணுக்கு சமமாக இருக்கிறது. தேவ மனிதனுடைய காலடிப்பட்ட அந்த அந்த காரியங்களுக்கு சமானமாய் இருக்கிறதை கவனிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நடந்த காரியம் என்னவென்றால், சரின்னு சொல்லி எலிசா அனுமதி கொடுத்துட்டாரு. எலிசா அனுமதி கொடுத்த உடனே இப்போ அடுத்தவன் சொல்றான், ஐயா இன்னொரு காரியத்தை நீர் மன்னிக்கணும், என் ராஜா ரிம்னோனுடைய ஆலயத்துக்குள்ளே தொழுது கொள்ள போகிற போது நான் அவனுக்கு கையிலாக கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பாவத்தை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறான். ரிம்னோனுடைய ஆலயத்துக்குள்ள தன் தலைவன் போகிற போது தான் சும்மா கைப்பிடிச்சு தூக்கி விடும் அந்த மன்னின்னு சொல்லி நாகமான் கேட்கிறான். நாகமானுக்கு எந்த வகுப்புகளும் எடுக்கப்படவில்லை.
நாகமானுக்கு பெரிய பிரசங்கள் ஒன்றும் செய்யப்படவில்லை. தேவன் நாகமானுடைய இருதயத்தை மாற்றினார். சீரியாவின் படைத்தலைவனாக வந்தவன் இப்போது தேவனை தொழுது கொள்கிற ஒருவனாக மாறிப்போனான். சிறுவயது தொடங்கி பணம், பட்டம், பதவிகள் எல்லாம் கண்டவன் இப்பொழுது அது எல்லாவற்றை விட எது முக்கியமான ஒன்றாக மாறினது என்றால் தேவன் முக்கியமான ஒருவராக நாகமானுக்கு மாறிவிட்டார். நாகமான் இப்போது அரசியல்வாதியாக அல்ல, படைத்தலைவனாக அல்ல, அரசியல்படுத்தப்பட்டவனாக அல்ல. நாகமான் இப்பொழுது ஆன்மீகம் உள்ளவனாக மாறிவிட்டான். தேவன் பட்சத்தில் நிற்கிறவனாக மாறிவிட்டான். சரி, இப்போ எலிசா கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்குன்னா, அன்னைக்கு எலிசா கிட்ட எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய எலிசாக்கள் தங்கள் ஆதாயத்திற்காக தாங்கள் இதுவரை எதை பிரசங்கித்தார்களோ, இதுவரை எந்த வார்த்தைகளை தேவனுக்காக வைராக்கியமா நின்னாங்களோ, இப்போ அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவ வார்த்தைகளுக்கு மாறாக தேவனால் விரும்பப்படாத ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம கவனிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சமூக வலைதளங்களில் பேசும் பொருளான ஒரு காரியத்தை தான் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இவருடைய கூட்டங்களிலே நான் கலந்திருக்கிறேன். இவர் பேசுகிற போது மிக பக்தி வைராக்கியமாய் பேசின ஒரு செய்தி நான் அதிகமாய் அசைத்திருக்கிறது. தேவனுடைய தூதுகளை அவ்வளவு அழகா பேசின ஒரு தெய்வ மனிதர். அவர் போய் நிற்கும் போது பரவாயில்ல, ஒரு தேவனை குறித்து அறிந்தவர் போய் நின்றாருங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. ஆனால் வேத பிரமாணத்திற்கு மாறாக எனக்கு நடக்கிற ஒரு காரியத்தை காண்கிற போது இருதயம் வெம்முகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறபடி தேவனை தவிர வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் பிரசங்கம் பண்றதை விட அவருடைய வாய் எத்தனை பிரசங்கங்களை செய்திருக்கும். எத்தனை கிராமங்களிலே, எத்தனை பட்டணங்களிலே தேவனுக்காக நின்ற தேவ மனிதராக நின்றிருப்பார். ஆனால் இன்றைக்கோ பவுல் சொல்லுகிறபடி நான் யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன், மனிதரையா தேவனையா? இன்னைக்கு இந்த கேள்வி தான் நான் முன்னாடி வைக்க விரும்புறேன். நம்ம மனுஷரை பிரியப்படுத்த நாடுறோமா, தேவனை பிரியப்படுத்த நாடுகிறோமா? நாகமான்கள் ஆன்மீகத்தின் பக்கமாக திரும்பி விட்டார்கள். எலிசாக்களே, இன்னைக்கு நாம அரசியல் பக்கமா நம்ம திரும்பிட்டோமே. ஒரு தேவ மனிதர் விதமாய் சொல்லுகிறார், அன்றைக்கு சபைக்குள் அரசியல் இல்லை, உலகத்திற்குள்ளே சபை இருந்தது, இன்றைக்கு உலகமானது சபைக்குள் இருந்தது என்பதாக சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான தேவ மனிதர்கள் தேவனை விட எதை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள்? நம்ம பிரியப்படுத்த வேண்டியது எஜமானாகி இயேசுடைய இருதயத்தை அல்லவா? நான் அவருடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். அவருடைய மனசாட்சியின்படி கேளுங்கள். இது தேவனுடைய பார்வையிலே மேன்மைக்குள்ள ஒன்றாக இருக்குமா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற போது, ஆண்டவரே நீர் கொடுத்ததை நான் சரியானபடி நிறைவேற்றினேன்னு சொல்ல முடியுமா? நம்ம அழைத்தவர் அவர் அல்லவா? நம்முடைய ஓட்டமும் நம்முடைய வாழ்க்கையும் அவரை சார்ந்தது அல்லவா? நாம் இன்னைக்கு எதற்காக ஓடுகிறோம்? நம்ம பண்ணாத பிரசங்கம் இல்லை, பேசாத வார்த்தைகள் இல்லை. அப்போ அவ்வளோ பிரசங்கம் பண்ணி நாம இப்ப எந்த இடத்துல விழுந்து நிற்கிறோம்? யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம்? யாரை சந்தோஷப்படுத்த பார்க்குறோம்? எஜமானை அல்லவா நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்கணும். இனிமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்ட எலிசாக்களுடைய கால்கள் எங்கே நிற்கிறது? எலிசாக்களுடைய கைகள் எந்த இடத்திற்குள்ள தூக்கி நிற்கிறது? எலிசாவினுடைய முகங்கள் எதை நோக்கி பார்க்கிறது? எலிசாக்கள் தேவனுடைய வாய்கள் அல்லவா? அவர்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் அல்லவா? எத்தனையோ மிஷனரிமார்கள் எதையோதையோ விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தங்கள் கடைசி நாட்கள் வரைக்கும் நின்றார்களே. வில்லியம் கேரி தன்னுடைய ஆஸ்தி, பணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்திய தேசத்தில் செய்திருக்கிற ஊழியங்கள் மிகப்பெரியதல்லவா? கடல்களிலே, ஹெப்ரைட்ஸ் தீவுகளிலே கொல்லப்பட்ட எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தவங்க. அப்ப இவ்வளோ பேர் தங்கள் ஜீவனை உலகத்திற்காக ஆதாயப்படுத்தாம கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை நஷ்டமாக எண்ணினாங்களே. நம்ம எதை தூக்கி நம்முடைய தலையின் மேல வச்சிருக்கிறோம்? நம்ம யாருக்காக வாழ்றோம்? நிச்சயமா இது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான ஒன்று. கர்த்தருடைய பார்வையிலே இது மேன்மைக்குரிய காரியமாக இல்லை. வாழுகிறது ஒரே வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்க பிரசங்கத்தை எல்லாம் கேட்டிருக்கோம். உங்க கூட்டங்களில் உட்கார்ந்து நீங்க வைராக்கியமா பேசுனதை கேட்டு ஆண்டவருக்காக இருதயங்களை ஒப்பு கொடுத்தீங்க. வாலிப பிராயத்தில் ஆண்டவரே என்னை அவ்விதமாக மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பிரசங்கம் பண்ணின நீங்க, பேசின நீங்க, இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிற போது நாங்கள்லாம் சொல்லணும்னு இல்லை, தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயங்களை, உங்க மனசாட்சி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். நம்ம என்ன நடந்தாலும் சரி, ஆதாயம் அவர் ஒருத்தர் தான். அவரை நோக்கி ஓடுவோம். கர்த்தருக்கு முன்பாக
நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்வோம். இது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான ஒன்று, தேவனுடைய பார்வையிலே தேவன் விரும்பாத ஒன்று. இவ்விதமான பாவங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள் இருக்காதபடி கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. God bless you. கர்த்தர்